அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 7th மேக்ஸில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ரவுண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் டெசிமல்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு கொடுத்துருக்கிற டெசிமல் வேல்யூவை நம்ம ரவுண்டட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். இப்போ கொஷின் நம்பர் என்ன பாருங்கள், 8.71 அப்படின்ட்டு இருக்கா. இப்போ 8.71 அப்படின்றத இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 7 இருக்கா. ஸோ இப்போது 5க்கு மேலே இருந்துச்சுன்னா 5 அண்ட் அபவ் 5 ரைட்டா. அப்படி இருந்ததுன்னா ஒரு நம்பரை முன்னாடி உள்ள இந்த டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய முதல் நம்பருக்கு நம்ம கொடுத்துடணும். ஓகேவா. அப்போது 7 greater than 5. இப்போ 7 வந்து 5 விட எப்படி இருக்குது, பெருசாக தான் இருக்குது. ஸோ 7 greater 5. அப்போது 7 greater than 5ங்கும்போது 8 அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. இந்த 7லேருந்து ஒரு நம்பர் எடுத்து அங்கே முன்னாடி கொடுத்துட்றோம். ஸோ 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 8 + 1, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரணும். ஓகேவா. ஸோ டெசிமல் பார்க்குறீங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா. ஓகே. செகண்ட் சம் பாருங்கள். 26.01. இப்போது இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 0 இருக்குது. 0 5 விட சின்னது இல்லையா. 5 தான் பெருசு, 0 சின்னது. ஸோ 0 லெஸ் தேன் 5. கரெக்டாக. அப்போ எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 டெசிமலையும் அப்படியே எழுதிக்கிறீங்க. 26 அப்படியே எழுதிக்கிறீங்க. இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ ஒன்றுமே நமக்கு வராது, நம்ம எதையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ 26 ரவுண்டாக நமக்கு வந்துடும். அதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அது. ஸோ 26 அப்படின்றது இந்த 2 நம்பரையும் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குது. நம்ம 5க்கு மேலே இருந்தால் தான் முன்னாடி உள்ள நம்பருக்கு ஒன்று கொடுக்கணும், ஆட் கொடுக்கணும். இங்கே நமக்கு அப்படி இல்லை. ஸோ 5க்கு கீழே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்பர்ஸை முன்னாடி உள்ள இந்த 2 டிஜிட்டாக இருந்தாலும் சரி 3 டிஜிட்டாக இருந்தாலும் சரி அப்படியே எடுத்து நம்ம எழுதணும். ரைட்டா. தேர்ட் சம் பாருங்கள். 69.48 இருக்கா. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்குறீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 4. ஸோ 4 5ஓட என்னது சின்னது இல்லையா. ஸோ 4 லெஸ் தேன் 5. அப்போது இங்கே இருக்கிற இந்த நம்பர் இது என்ன செய்யும், அப்படியே நமக்கு வந்துடும் 69. ஸோ 69 தான் என்னது ஆன்சர். ரைட்டா. அடுத்தது 103.72 இருக்குது இல்லையா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 7 இருக்குது இல்லையா. அப்போது 7 5ஓட பெருசா இல்லையா. எஸ் பெருசு. அப்போ 7 வந்து greater than or equal to 5 இல்லையா. ஸோ 7 greater than 5. அப்போ இந்த நம்பர் என்ன வரும், 5க்கு மேலே இருந்தால் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், ஒரு நம்பரை ஆட் பண்ண கொடுக்கணும். அப்போது 103 + 1 ரைட்டா. இந்த ஹோல் நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7 greater than 5. அப்போது கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், 1 இங்கே முன்னாடி உள்ள நம்பருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 104 கிடைக்கும். ஸோ 104 தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா. அடுத்து பாருங்கள் 49.84. ஸோ 49.84னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 5க்கு மேலே தானே. ஸோ அப்போ 8 greater than 5 ரைட்டா. அப்போது 8 greater than 5னா 49 + 1 என்ன செய்வோம், ஒரு நம்பரை இதுக்கு கொடுத்துருவோம் இல்லையா, ஒரு நம்பர் ஆட் பண்ண கொடுப்போம். அப்போ 49 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ 50 தான் உங்களோட ரவுண்டட் ஆஃப் நம்பர். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் 101.35. ஸோ 101.35னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 வந்து 5 விட குறைவு. ஸோ அப்போ 3 லெஸ் தேன் 5. அப்போது 101 மட்டும்தான் வரும். ஆன்சர் என்னது, 101 ரைட்டா. ஓகே. ஓகே. அடுத்து பாருங்கள் 39.814 இருக்கா. இப்போது என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போது 8 வந்து 5க்கு மேலே பெருசு, 5ஓட பெருசு. அப்போது 8 greater than 5. அப்போது 39 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 40. புரியுதா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருக்குது. ஸோ 8 greater than 5ன்னு போடுறோம். அப்போது
முன்னாடி உள்ள அந்த 2 டெசிமலோ 3 டெசிமலோ எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே ஹோலாக அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 39 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 40. அடுத்து பாருங்கள் 1.23. ஸோ 1.23 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது 2. ஸோ 2 வந்து லெஸ் தேன் 5. அப்போது 2 லெஸ் தேன் 5னா இந்த நம்பரை ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த நம்பர் என்ன செய்கிறோம், அப்படியே எடுத்து எழுதுகிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ரவுண்டட் ஆஃப் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 5ஆ 5க்கு மேலே இருக்கா அல்லது 5க்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 5க்கு மேலே இருந்தால் முன்னாடி உள்ள நம்பருக்கு ஒன்று கொடுத்துடணும். 5 வந்தாலுமே முன்னாடி உள்ள நம்பருக்கு ஒன்று கொடுத்துடணும். ரைட்டா? ஸோ 5க்கு கீழே 4 3 2 0 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 1 0லாம் வந்துச்சுன்னா அப்படியே முன்னாடி உள்ள நம்பரை இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் இருக்கிற அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும். வெதர் அது 2 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, 3 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே ஹோல் நம்பராக எடுத்து எழுதணும். அதாவது குறைவாக இருந்தால் 5க்கு குறைவாக இருந்தால் அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள நம்பருக்கு 1 கொடுத்துடணும். ஓகே, ஸோ ஃபைன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தொடர்ந்து எஜுகேர் இன் ஹேண்ட் சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.